இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்மளே சில விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டினதில் முக்கியமானது விஜயன் காவேரி. இவங்க ரெண்டு பேர்த்துடைய காதல் காட்சின்னு சொல்ல முடியாது, இவங்க ரெண்டு பேர் நெருக்கமாகிற காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கதை முதல்ல ஆரம்பித்தது சகோதரிகளின் கதை அப்படின்னு தான் ஆரம்பிச்சிச்சு. காவேரி, கங்கா, யமுனா, நர்மதா இவங்க 4 பேரும் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறாங்க, அவங்க அப்பாவை திடீர்னு இறந்துடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் கதை ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேன் பேஸ் பெருசாக காவேரிக்கு கிடைச்சதுனால முதல்ல நிவின் காவேரியாக இருந்துச்சு, அப்புறம் காவேரி விஜய் காவேரி ஆச்சு, இப்போ இன்னமும் நிவின் காவேரி விஜய் காவேரி சண்டை போட்டு இருக்கிறதுனால காவேரியை ஹீரோயின் ஆக்கி மிச்சம் 3 பேரையும் கொஞ்சம் லைட்டாக டம்மி ஆக்குற மாதிரி காட்சிகள்லாம் வந்துருச்சு. அதுலேயும் கங்காவுடைய கதாபாத்திரத்தை பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்ததுக்கு இப்போ நிறைய ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம், ப்ளஸ் பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி தங்கச்சி நல்லா இருக்கா வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச மாதிரி எதுவும் பண்ண முடியல, அதே சமயத்தில் வீட்டுக்கு நம்மளால் எதுவும் கொடுக்க முடியல. இப்போ கடைசியில் திடீர்னு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நிலம வரும்போது எப்படி பணத்தை புரட்டலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் தங்கச்சி தான் திருப்பி பணத்தை கொடுக்குறா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆத்திரமாக இருக்குது. ஸோ அந்த ஆத்திரம், இந்த வெறுப்பு, இந்த கோபத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு அவங்களுடைய கேரக்டரே மாதிரி அந்த வெறுப்பை உமிழ்கிற மாதிரி கேரக்டர் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் குமரன் மேலே, குடும்பத்து மேலே எல்லாத்துக்கும் அதிகாரம் பண்ணி அவ கூட யாரும் பேசக்கூடாது, அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாம மாதிரி தீர்ப்பெல்லாம் சொல்கிற மாதிரி ஆக்கினாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு சாரதா ஒரு கொட்டி விட்டாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நர்மதா ரொம்பவே நல்லா பொண்ணு, எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நர்மதா காவேரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீட்லையும் பேசுகிறாங்க, அங்கேயே இருக்காங்க, பாசமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க வயசை மீறி ரொம்ப நல்ல பொண்ணாகவே இருக்காங்க. ஆனால் யமுனாவோட கதாபாத்திரத்தை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே பெருசாக கொடுக்க ஆரம்பிக்கல. ப்ளஸ் நிவின் மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் சுயநலமான கேரக்டராக தான் காமிக்கிறாங்க. தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய நிம்மதி அப்படின்னு அவங்க நிறைய நினைக்கிற மாதிரி தான் அவங்களை காமிப்பாங்க. பெருசாக குடும்பத்தோட நலனுக்காக அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணுற மாதிரி காமிச்சதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நிவின் அண்ட் யமுனா அப்படின்னு ஒரு ட்ராக் இன்றைக்கே எபிசோடில் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ புது ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா நிவினை கூப்பிட்டு யமுனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, வீட்டுக்கு போகவே பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க, சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தோம் கொடைக்கானல்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்க, நான் உடனே இவர் வா ஹோட்டல் போய் உட்காந்து சாப்பிடுவோம், எனக்கும் பசிக்குது அப்படின்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க லைட்டாக காலேஜ் முடிச்சப்புறம் என் கூட இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னா, என் கூடவே இருப்பீங்கன்னா, ஏன் இதில் என்ன இருக்க தான் போகிறேன் அப்படின்னு அவர் என்ன நினைப்பில் சொல்கிறாருன்னா, காவேரி விஜயை விட்டு அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிஞ்சிடும், நம்ம காவேரியை கல்யாணம் பண்ணிட்டு காவேரியுடைய தங்கச்சி நம்மளுடைய மச்சினச்சி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குடும்பத்தில் இருப்போங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான் உங்களை காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணி என் கூடவே இருப்பீங்கன்னா ஒரு முகம் மாறிடுச்சு, கோவப்பட போகிறாரு, திட்ட போகிறாரு. என்ன இருந்தாலும் நான் காவேரியை காதலிக்கிறேன் அப்படின்னு பேச, காவேரிக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா அவள் வந்துடுவா, கொஞ்ச நாளில் வரப்போகிறா அப்படின்னு திருப்பி இதே மாதிரி வளரப்போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நிவின் உளர்னதுனால ஒரு பெரிய பிரச்சனையாக திருப்பி காவேரிக்கு வரப்போகுது. யமுனா ஒரு பக்கம் காதலில் இருக்க போகிறாங்க. கடைசியில் ஒரு வேளை யமுனாவும் நிவினும் சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏற்கனவே ராகினிக்கும் அஜய்க்கு வேறு கல்யாணம் முடிய போகுது. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா